எவிக்டான கண்டஸ்டன்ட்ஸ் வயல் காலில் வந்திருக்காங்களா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். சீசன் 1ல் அந்த மாதிரி யாரும் உள்ளே வரல. சீசன் 2லேயும் வரல. சீசன் 3ல் வனிதா விஜயகுமார் எவிக்ட் ஆயிருந்தாங்க. ஆனால் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அது அவங்க கொடுக்கும்போது எப்படின்னா, ஒரு ஹோட்டல் டாஸ்க் நடந்தது. அதுக்கு கெஸ்ட் மாதிரி, இப்போ இங்கே ஒரு ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது 3 பேர் வந்தாங்க இல்லையா, அதுமாரி இவங்க கெஸ்ட் மாதிரி தான் வந்தாங்க. எல்லோரும் அவங்க கெஸ்ட்டுன்னு நினச்சி தான் ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ட்டு. சீசன் 4ல் அந்த மாதிரி பெருசாக யாருமே வரலைங்க, எவிக்ட் ஆனவங்க வரல. சீசன் 5 பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா பையன் அபிஷேக் அவர் வந்து எவிக்ட் ஆகிருந்தார். அவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அடுத்து சீசன் 7ல் அந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 7ல் சீசன் 5க்கு அப்புறம் 6 இருக்கே, சீசன் 6லேயும் அந்த மாதிரி யாரும் வரல. சீசன் 7லேயும் எவிக்டான கண்டஸ்டன்ட்ஸ் மீண்டும் உள்ளே வரலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. சீசன் 7 பொறுத்த வரைக்கும் 2 போட்டியாளர்கள் மீண்டும் உள்ளே வந்தாங்க. ஒன்று விஜய் வர்மா, இன்னொன்று அந்த பொண்ணு, அந்த கூடையே ஒன்று பேர் கூட ஞாபகம் இல்லை பாருங்கள். விஜய் வர்மாவும் இன்னொரு பொண்ணையும் ஒன்று கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களில் விஜய் வர்மா வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபினாலே வரைக்கும் அவர் ஒரு வாய்ப்பை பெற்றார். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எவிக்ட் ஆனவங்க இது வரையும் வந்திருக்காங்களான்னா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான். அதிதியா ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்தாங்க. சீசன் 8ல் அந்த மாதிரி யாராவது வந்தாங்களான்னா, சீசன் 8ல் எவிக்ட்னு சொல்ல முடியாது, முதல் நாள்லேயே வெளில அனுப்பிடுறாங்க. சாட்சனாவை வெளில அனுப்பிட்டு அவங்கள ஒரு 4வது நாள் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் சீசன் 1 and 2ல் இந்த மாதிரி என்ன பண்ணலைன்னா, எவிக்டான கண்டஸ்டன்ஸ் வரல, ஆனால் சீக்ரெட் ரூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா சுஜாவரணி சீக்ரெட் ரூம் மூலமாக உள்ளே வந்தாங்க. சீசன் 2ல் வந்து நம்ம வைஷ்ணவி சீக்ரெட் ரூம் வழியாக உள்ள, அதான் எவிக்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம் வழியாக உள்ளே வந்தாங்க. சீசன் 3ல் சேரன் சீக்ரெட் ரூமில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. சமீப காலமாக சீசன் 3க்கு பிறகு சீக்ரெட் ரூம் இன்னும் ஓப்பன் செய்யப்படலை. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் தான். அது ஏன் பண்ணாத வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். சீசன் 8ல் எவிக்டான ஆதிரையை மீண்டும் கொண்டு வராங்கங்க. இன்றே ஆதிரை உள்ளே வராங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஆதிரை அவங்களுக்கு ஐ திங்க் 2வது ப்ரோமோவில் மேபி காட்டப்படலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்தானே கேமில் ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத. ஏன்னா வியானா வந்து நிறைய விஷயங்கள், ஆதிரைக்கிட்ட நீங்கள் இப்படி இருந்தீங்களே, ஆதிரைக்கிட்ட இப்படி பழகினீங்களே, ஆதிரைக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டீங்களே, அதெல்லாம் லவ்வா, ஆதிரை எவிக்ட் ஆகும்போது உங்களுக்கு வருத்தம் இல்லையே, இந்த மாதிரி நிறைய கேள்விகளையும் அவங்க கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதிரை எப்படி எஃப்ஜேவை டீல் பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் பார்வையில் ஒரு பரபரப்பு கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த அபிஷேக் சர்மா எவிக்ட் ஆகி உள்ளே வரும்போது நமக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புலாம் ஏன் வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த சீசன் 7ல் வந்து விஜய் வர்மா அவர் கூட ஒரு பொண்ணு வந்தது. இவங்கெல்லாம் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலை. பட் இவங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி ஏன் எவிக்ஷன் இல்லை நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. எவிக்ஷனாக கனி அவர்கள் வெளியேறுவது தான் இறுதி செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. அதற்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, கனியுடைய வீட்டில் இருந்தே அப்ரோச் பண்ணி தயவு செஞ்சு வேண்டாம், இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா நிக்சன் கூட ஐஷு அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ஸ் பழகினதை அவங்க வீட்டில் பார்த்துட்டு, ஐயோ இது சரியில்லை, அவங்கள வெளியே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சே கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஐஷுவை எந்த பிக் பாஸ் சம்மந்தமான எந்த நிகழ்ச்சியிலுமே அவங்க அலோவ் பண்ணலை. ஏன்னா நிக்சன் அது மாதிரி தான் தடவுள், அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாகுது. இங்கேயும் கனிக்கும் அதே நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் எஃப்ஜே தான். நான் கேட்குறேன், அந்த வீட்டில் உண்மையாலேயே கணவன் மனைவி ஒருத்தவங்க இருக்காங்கங்க, அவங்க என்னைக்காவது அப்படியே தடவிக்கிட்டு மடியில் படுக்கிறது கூட ஓகே, தடவிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது இல்லையா? அது வீட்டில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால தான் அந்த கோரிக்கை கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போய் வேணாம் யாரையும் அனுப்பலை அப்படிங்கிற முடிவில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவே எனக்கு பொறுத்து சரியா இல்லைங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே இறக்குறீங்க வைல்டு கார்டாக, அப்படிங்கும்பொழுது எதற்காக ஒரு எவிக்ஷன் பண்ணியிருக்கலாமே. ஆனால் ஆதிரியை உள்ளே எடுத்து வியானாவை வெளில அனுப்பியிருந்தால் ஆட்டம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. வியானாவும் உள்ளே இருக்க, கனியும் உள்ளே இருக்க, ஆதிரையும் உள்ளே இருந்தால் தான் அவங்க ஏதோ ஒன்று அதை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவே, நமக்கு ஆட்டம் சுவாரஸ்யமாக இருந்தால் நல்லது தான். ஆதிரையின் வரவேற்பு கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்தேன், நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய வருகையில் ஒரு 2-3 நாளாவது இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குங்க.